கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கரூர் பரப்புரைக்கு 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். காலையிலேயே கூடியவர்கள் தண்ணீர் உணவின்றி மயக்கமடைந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்க முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் சிபிஐ விசாரணை தேவை என வாதிக்கப்பட்டோர் வாதம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு பதில். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றம் தான் நியமித்தது என தமிழ்நாடு அரசு விளக்கம். சிறப்பு வழக்குகளை கையாளும் திறமை மிக்க அஸ்ராகர் தலைமையிலான குழு மீது சந்தேகம் வேண்டாம் என்றும் வாதம். திருப்பரங்குன்றம் அணை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை. 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் உத்தரவு. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக அளவு வடகிழக்கு பருவமழை பெய்யும். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்யும் என்றும் கணிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக போராடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிப்பு. காலையில் குறைந்த தங்கம் விலை மாலை அதிகரித்தது. காலையில் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் அதிகரிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன். அவர் என்ன பொருட்காட்சியா என அன்புமணி காட்டம். யாரையாவே உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிரி ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போடணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி அருகே ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் திருமணம் செய்து கொண்ட தைவான் ஜோடி. பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர் மரபுப்படி வாழ்த்திய உறவினர்கள். காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சங்கரன் கோவிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவுநீருடன் கலந்து ஓடிய வெள்ளம். கிருஷ்ணகிரியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சபரிமலை தங்க மோசடி வழக்கில் 6 வாரங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஆணை. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி 318 ரன்கள் குவித்தது. ஆட்டமிழக்காமல் 173 ரன்களை விளாசினார் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கரூர் பரப்புரைக்கு 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். காலையிலேயே கூடியவர்கள் தண்ணீர் உணவின்றி மயக்கமடைந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்க முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம்.
இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் சிபிஐ விசாரணை தேவை என பாதிக்கப்பட்டோர் வாதம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு பதில். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றம் தான் நியமித்தது என தமிழ்நாடு அரசு விளக்கம். சிறப்பு வழக்குகளை கையாளும் திறமை மிக்க அஸ்ராகர் தலைமையிலான குழு மீது சந்தேகம் வேண்டாம் என்றும் வாதம். திருப்பரங்குன்றம் அணை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை. இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் உத்தரவு. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக அளவு வடகிழக்கு பருவமழை பெய்யும். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்யும் என்றும் கணிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக போராடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிப்பு. காலையில் குறைந்த தங்கம் விலை மாலை அதிகரித்தது. காலையில் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் அதிகரிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன், அவர் என்ன பொருட்காட்சியா என அன்புமணி காட்டம். யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிரி ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போடணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி அருகே ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் திருமணம் செய்து கொண்ட தைவான் ஜோடி. பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர் மரபுப்படி வாழ்த்திய உறவினர்கள். காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சங்கரன் கோவிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவுநீருடன் கலந்து ஓடிய வெள்ளம். கிருஷ்ணகிரியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சபரிமலை தங்க மோசடி வழக்கில் 6 வாரங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஆணை. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி 318 ரன்கள் குவித்தது. ஆட்டமிழக்காமல் 173 ரன்களை விளாசினார் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கரூர் பரப்புரைக்கு 12 மணிக்கு வரவேண்டிய விஜய் இரவு 7 மணிக்குத்தான் வந்தார். காலையிலேயே கூடியவர்கள் தண்ணீர் உணவின்றி மயக்கமடைந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்க முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் சிபிஐ விசாரணை தேவை என பாதிக்கப்பட்டோர் வாதம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு பதில். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றம் தான் நியமித்தது என தமிழ்நாடு அரசு விளக்கம். சிறப்பு வழக்குகளை கையாளும் திறமை மிக்க அஸ்ராகர் தலைமையிலான குழு மீது சந்தேகம் வேண்டாம் என்றும் வாதம். திருப்பரங்குன்றம் அணை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை.
இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் உத்தரவு. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக அளவு வடகிழக்கு பருவமழை பெய்யும். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்யும் என்றும் கணிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக போராடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிப்பு. காலையில் குறைந்த தங்கம் விலை மாலை அதிகரித்தது. காலையில் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் அதிகரிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன். அவர் என்ன பொருட்காட்சியா என அன்புமணி காட்டம். யாரோ உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிரி ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போடுறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி அருகே ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் திருமணம் செய்து கொண்ட தைவான் ஜோடி. பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர் மரபுப்படி வாழ்த்திய உறவினர்கள். காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். சங்கரன் கோவிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவுநீருடன் கலந்து ஓடிய வெள்ளம். கிருஷ்ணகிரியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சபரிமலை தங்க மோசடி வழக்கில் 6 வாரங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஆணை. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி 318 ரன்கள் குவித்தது. ஆட்டமிழக்காமல் 173 ரன்களை விளாசினார் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால்.